7 விதமான பொருள்களை வச்சுன்னு அந்த ஹோமம் பண்ணணும். அதுல ஒண்ணு ஆலமொட்டு. அந்த ஆலமொட்டை அவன் ஒடிச்சுட்டு இருக்கிறதே தான் அந்த மரத்தடியில நின்று 2 பேரும் பேசின்னு இருக்கா. இவன் என்னன்னு வம்பு கேட்கறான். பேசிண்டே இருக்கிறதேவே தட்சகன் கொத்திட்டான் அந்த ஆலமரத்தை. கொத்தினா இந்த ஆலமரத்தோட சேர்ந்து அந்த பிரம்மச்சாரியும் எரிஞ்சு போயிட்டான். இந்த பிராமணர் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே ஆலமரம் துளுத்துதா, அதோட சேர்ந்து அவனும் வந்துட்டான் வெளியில. அவன் ஊர் முழுக்க சொல்லி விட்டுட்டான் இது மாதிரி நடந்ததுன்னு. அந்த தட்சகன் கடிச்சு ராஜா போனார் அப்படின்னு உடனே இப்ப ராஜா ஜனமேஜயனுக்கு ஒரு கோபம் வந்து. என்ன கோபம்னா, தட்சகன் கடிச்சுட்டு போக வேண்டியது அவன் வேலை. காப்பாத்த வந்த பிராமணரையும் பாதியில தடுத்து அனுப்பிச்சுட்டு எங்க அப்பாவை கொல்லணும்னு தட்சகன் கடிச்சிருக்கான்னா, அப்ப தட்சகனுக்குன்னு தனிப்பட்டதான ஒரு குரோதம் இருந்திருக்கு மனசுல. இவனோட டியூட்டி என்னவோ அதுதானே செஞ்சுட்டு போனோமோ. கடின்னு சொன்னா கடிச்சுட்டு போக வேண்டியதானே. அவர் இருந்தா செத்தா என்ன, இவனுக்கு என்ன? அவர் சாகணும்னு நினைச்சுதானே தட்சகன் இந்த காரியத்தை பண்ணியிருக்கான். அதனால நான் மட்டும் இல்ல, உலகத்துல யாருமே இப்ப நான் அப்பாவை எழுந்து கஷ்டப்படுறேன், பாம்பு கடியினால எங்க அப்பா போயிட்டார். உலகத்துல யாருமே பாம்பு கடியினால போகக்கூடாது. அதனால விஷ பாம்புகள் எல்லாம் பிடிச்சு ஹோமம் பண்ணி கொல்லுட போறேன்னு. எப்படி இப்படி பொந்து வந்தா தேடிலாம் பாம்பை கொல்ல முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட பாம்பு, பாம்பு இல்லாத இடமே கிடையாது. நாம் நினைச்சுட்டு இருக்கோம் இங்க இல்ல அங்க இல்ல. இங்க உண்டு பாம்பு, இங்க இருக்கும், நம்ம கண்ணுல படாது. ஏன்னா அது சைக்கிள். அது உணவு அடிப்படையில எலி எங்க இருக்கோ அங்க பாம்பு இருக்கும். ஒரே விஷயம்தான். எலி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பாம்பு இருக்கும். எலி இல்லாத இடம்னு ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். நீங்க நம்ம வீட்டுக்குள்ள வராம வேணா அதை பார்த்துக்கலாமே தவிர பாம்பு சகல இடத்துலயும் இருக்கும். பூசுரர்களான பிராமணோத்தமர்களை கூப்பிட்டு இதுக்கு ஒரு வழி கேட்டா அதுக்கு அவர்கள் ஒரு ஹோமம் சொன்னார்கள். சர்ப்பயாகம்னு பேர். எல்லாத்துக்கும் வேதத்துல இருக்கு. அதுக்குதான் அதர்வண வேதம்னு பேர். இந்த சில பேர்களை பாதிக்கிற மாதிரி சில காரியங்களை செய்யக்கூடிய பிரயோகங்கள்லாம் இருக்கு பத்தியா, அது அதர்வண வேதத்துல இருக்கு. அதனாலதான் அதர்வண வேதத்தை ஜாஸ்தி நாம அத்தியனம் பண்றது இல்லை. அது சத்திரியர்கள் இருக்கிறதே ஒரு காலத்துல தேவை. இன்னைக்கு ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு அந்த அதர்வண வேதத்தை பெங்களூர்ல வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. ஆச்சரியமான ரிசர்ச் நடக்கிறது. எதற்காக அப்படின்னு சொன்னா, சில ஆயுதங்கள் சில விதமான பயன்பாட்டு முறைகளுக்கு தேவை. அதுல அந்த சிஸ்டங்கள்லாம் இருக்கு. இவர் அந்த சர்ப்பயாகத்தை பண்ண பாம்புகள் எல்லாம் மந்திரம் சொல்லி கூப்பிட எல்லா பாம்புகளும் விழறது. கொத்து கொத்து கொத்தா பாம்பு உயருது அந்த அக்னி குண்டத்துல. மந்திரம் சொல்லிட்டா அது இழுத்து பிடிச்சு வந்துடுறது. இப்படி பாம்பெல்லாம் செத்து போறதுக்கு காரணம் அது ஒரு சாபம் வாங்கியிருக்கு. அது மாதிரி இந்த பாரதம் இருக்கு பாருங்க. ஒரு கதையிலேருந்து ஒரு கதை, ஒரு கதையிலேருந்து ஒரு கதை போயிட்டே இருக்கும். எதுக்காக எந்த கதை சொல்ல வந்தது அப்படின்னு தெரிஞ்சு சொல்லி திரும்பி அந்த பழைய இடத்துக்கு வரணும். அந்த வர தெரிஞ்சாதான் பாரதமே சொல்லலாம். அப்படி சொல்ல தெரியலன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு கதை போச்சு அதோட. அதனால தமிழ்ல ஒரு வசனம் உண்டு, அடிய புறா பாரதப்பட்டான்னு. ஒரு எந்த இடத்துல நாம வந்தோம்னு, எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வந்தோம்ங்கிறது சொல்றவாளுக்கு நினைவு வச்சுக்க சக்தி இல்லைன்னா பாரத கிட்டையே வரக்கூடாது. மற்ற கதை மாதிரி ராமாயணம் இருக்கு பாருங்க, ஒரே லைன் தான். அது ஒரே லைனா போகும். தூங்கினாலும் சொல்லலாம், மூச்சுனாலும் சொல்லலாம், தூங்கின்னு கேட்டாலும் புரியும், மூச்சுன்னு கேட்டாலும் புரியும். பாரதம் அப்படி இல்ல. மூச்சுன்னு கேட்டாலே புரியாது, மூச்சுன்னு சொன்னாலே புரியாது. அவ்வளோ அவ்வளோ நுட்பமானது. பல கதைகள், பல உபாக்கியானங்கள். இந்த பாம்புகள்லாம் இப்படி யாகத்துல விழுந்து அக்னியில விழுந்து செத்து போகிறதுக்கு ஒரு சாபத்தை வாங்கியிருக்கு. யார்கிட்ட அப்படின்னு சொன்னால், கத்ருன்னு பாம்புகளுடைய தாய். கஷ்யபர்னு ஒரு மகரிஷி, அவருக்கு பல மனைவிகள். அதுல 2 மனைவி வினதா கத்ருன்னு. இந்த கத்ரு வினதா அப்படிங்கிறது சகோதரிகள். கத்ருவனுடைய குழந்தைகள் தான் நாகர்கள். வினதாவனுடைய குழந்தைகள் அருணன் கருடன் 2 பேர். கருட பகவான் இருக்காரோ,
அது வினதாவோட குழந்தை. அருணன் ஒருத்தர், சூரியனுடைய தேரோட்டி, அவரும் கருடனோட குழந்தைகள், வினதாவோட பேரன்கள், வினதாவோட குழந்தை. அந்த அருணனுடைய கருடன் மாதிரி பட்சி அவர். அந்த அருணனுடைய குழந்தைகள் தான் சம்பாத்தி ஜட்டாயுங்கிறது. ராமாயணத்துல வருது பாருங்க, சம்பாத்தி ஜட்டாயுங்கிறது அந்த அருணனோட குழந்தைகள். இந்த கத்ருக்கும் வினதாவுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சுல வாக்குவாதம் வந்தது. தேவேந்திரன் வாசல்ல பட்டத்தில் யானையில ஊர்வலம் போனான். வெள்ளை யானைங்கிறது பிரசித்தம். இந்த கத்ரு சொன்னால் தேவேந்திரனுடைய யானை வெள்ளை யானையா இருக்கணும், யானை முழுக்க வெள்ளை, வால் மட்டும் கருப்புன்னா. அதுக்கு கருடனுடைய அம்மாவான வினதா சொன்னால், ஒரு யானையினுடைய உடம்புல எல்லா பாகமும் வெள்ளையா இருக்கிறதே, வால் மட்டும் எப்படி கருப்பா இருக்கும்? அதுவும் வெள்ளைதான்னா, இல்ல கருப்பு தான்னா, இல்ல வெள்ளைதான்னா சண்டை வந்துடும். அதனாலதான் அனாவசியமா வம்பு வளர்க்கக்கூடாதுங்கிறது. அனாவசியமா ராத்திரி 9:30 மணிக்கு ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் கிளம்புறதுன்னு சொல்லுவான் ஒருத்தர், இல்ல 10 மணிக்கு கிளம்புறதும்பா. சண்டை வந்துடும். எப்ப 2 பேருமே போறது இல்லை கடைசியில். அதுல இது மாதிரி தேவையில்லாத விஷயத்தை பேசவே கூடாது. யார்கிட்ட நாம ஸ்நேகத்தை விரும்பமோ அவர்கள்ட்ட 3 வார்த்தை 3 தப்பு காரியம் பண்ணக்கூடாது. எஸ்ய சௌஹிருதம் இச்சந்தி தஸ்ய த்ரீன் அகாரையர். யார்கிட்ட நாம ஃப்ரெண்ட்ஷிப்பை விரும்புறோமோ அவள்கிட்ட 3 தப்பு பண்ணக்கூடாது. வாக்குவாதம், அர்த்த சம்பந்தம், பரோட்சே தாரபாஷனம். வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தேவையில்லாத சப்ஜெக்ட பேசவே கூடாது. பண விவகாரம் ஜாகிரதையா இருக்கணும். பண விவகாரத்துல தப்பு பண்ணினோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுங்கிறது வேற. இந்த கடன் எல்லாம் வாங்கி இந்த விவகாரமே வச்சுக்கூடாது. அது பெரிய எண்ணிக்கை இருந்தாலும் ஒரு சண்டையில முடிஞ்சு போயிடும். அது அனாவசியமா ஒருத்தருக்கு கடன் வாங்கறதும் கூடாது, கொடுக்கறதும் கூடாது. கடனா ஹெல்ப் பண்ணலாம். ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருக்கால், ஒரு அர்ஜென்ட்டுக்கு தேவைன்னா நம்ம பார்த்துன்னு சும்மா இருக்கக்கூடாது. நம்ம பந்துக்கள்லாம் நம்ம உதவிதான் பண்ணணும். உதவி பண்றது வேற, இந்த லேவாலேவி டிரான்சாக்சன் வேற. அர்த்த சம்பந்தம், பரோட்சேதார பாஷணம். யார நாம நண்பன்னு நினைக்கிறோமோ அவன் இல்லாத போது அவன் மனைவிட்ட பேசக்கூடாது. அவனை வச்சுன்னு பேசலாம், அவன் இல்லாத போது பேசக்கூடாது. இதுவும் பிரச்சனையில கொண்டு விட்டுருவது. இவர்கள் 2 பேருக்குள்ள சண்டை வர வாசல்ல போய் பாக்கிறதுக்குள்ள இந்த கத்ரு என்ன பண்ணினால், தன் குழந்தைகளான நாகர்களை கூப்பிட்டு அந்த யானையினுடைய வால்ல நீ போய் சுத்திக்கும், கருப்பா இருக்கா மாதிரின்றான். இதுல இவர்களுக்குள்ள போட்டி வந்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பந்தம் என்னன்னா, யானையோட வால் கருப்பா இருந்தா கருடனோட அம்மாவான வினதாவானவள் ஆயுசு முழுக்க கத்ருவுக்கு அடிமையா இருக்கணும். யானையோட வால் வெள்ளையா இருந்ததுன்னா கத்ரு வினதாவுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு இந்த பாம்புகளை கூப்பிட்டு சொல்லி பாம்புகள் போய் சுத்தின்னு வாசல்ல போய் பார்த்தா பாக்கறதே கருப்பா இருந்தது. கருடனோட அம்மாவான வினதா அடிமையாயிட்டா. நாளடைவுல கருடன் பார்க்கிறார், 2 பேருமே ஒருத்தரோட மனைவி. ஒத்தி சௌக்கியமா உட்காந்துருக்கா, ஒத்தி வேலை செய்யறா. என்ன காரணம்னு விசாரிக்கிறதே, நான் அது மாதிரி அடிமைத்தனம் ஆயிட்டேன். என்னத்தினால? இந்த போட்டியினால. அதுக்கு கருட பகவான் நேர தன் பெரியமாவான கத்ருட்ட கேட்டார், எங்க அம்மா அடிமைத்தனத்திலிருந்து விலகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டார். அமிர்த கலசத்தை கொண்டு வரணும்னா, அமிர்தம்ங்கிறது தேவலோகத்துல இருக்கு, அதை கொண்டு கொடுக்கணும்னா கருட பகவான் போனார். தேவதைகளோட சண்டை வந்துருத்து. தேவதைகள்லாம் தோத்து போயிட்டார்கள். கடைசியில பிரம்மா சமாதானப்படுத்தினார். கருட பகவான் அமிர்தத்தை சாப்பிட கேட்கல, அமிர்த கலசத்தை கேட்கிறார். ஒரு ஒப்பந்தம். தேவேந்திரான்னு கூப்பிட்டார், நீ அமிர்த கலசத்தை குடு. கருட பகவான் போய் வெப்பா வச்சு அந்த அமிர்த கலசத்தை அவர் தொட்டு பெரியமாவை பார்த்து, இதோ கலசத்தை கொண்டு வந்துட்டேன், எங்க அம்மா அடிமைத்தனத்திலேருந்து விலகிவிட்டாளா அப்படின்னு கேட்பார். விலகிவிட்டாள்னு அவள் சொன்ன உடனே அவர் கையை எடுத்து விடணும். யாரு? கருட பகவான். நீ கையை எடுத்த உடனே நீ கலசத்தை தூக்கின்னு வந்துருன்னா. இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல எழுதுற பேப்பர்ல எழுதின உடனே இந்த இங்கு மறைஞ்சு போறதுங்கிறதெல்லாம் இப்ப உள்ளது இல்ல. ஃப்ராடெல்லாம் எத்தனை வகையான ஃப்ராடு உண்டோ எல்லாம் எல்லா இடத்துலயும் உண்டுங்கிறது சொல்ல வர. அவர் தொற்று இருக்கிற பரியந்தம் அந்த கலசம் தெரியும். கருட பகவான் கையெடுத்துட்டா அது மறைஞ்சு போயிடும். இந்திரன் சரின்னு விட்டான், கருட பகவானும் சரின்னு விட்டார். கொண்டு வந்தார்.
கொண்டு வந்தா அந்த அமிர்த கலசம்ங்கிறதுனால அதை வெறும் தரையில வைக்க கூடாது, ஒரு தர்பையை போட்டுதான் வைக்கணும். தர்பைகளை பரப்பி அது மேல கலசத்தை வச்சு கருட பகவான் கையால தொட்டுண்டே தன் பெரியமாவான வினதா கத்ருவை கூப்பிட்டு சொல்றார், இதோ கலசம் கொண்டு வந்துட்டேன், அமிர்த குடத்தை. எங்க அம்மா அடிமத்தனத்திலேருந்து விலகினாளா நீங்க சொல்லணும் அப்படின்னு உடனே விலகிவிட்டாள் அப்படின்னு சொன்னதோட இல்லாம நாகர்களை கூப்பிட்டு குழந்தைகளா ஓடிவாங்க ஓடிவாங்க, அமிர்தம் வந்திருக்கு எல்லாரும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டா. இவர் இப்படி கையை எடுத்த அடுத்த க்ஷணம் தேவேந்திரன் கலசத்தை தூக்கின்னு போயிட்டான். கலசம் மறைஞ்சு போயிடு. ஓடி வந்த நாகர்கள்லாம் கலசம் கிடைக்காம அந்த கலசத்தை அவன் தூக்கும் போது அந்த அமிர்தம் சிந்தினது, வேகமா தூக்கினதுனால அந்த சிந்தின அந்த விஷம் அந்த அமிர்தம் இருக்கே அது தர்பை மேல சிந்தினதுனால அதை விழுந்து நக்க பாம்போட நாக்கு அப்படியே டார்னு கிழிஞ்சு போயிடுது. அதனாலதான் விஷப்பாம்போட நாக்கு ரெண்டா இருக்கும், கவனிச்செல்லாம் தெரியும். இந்த முனையில ரெண்டா பிரிஞ்சிருக்கும். அது விஷப்பாம்புக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும், எல்லா பாம்புக்கும் அப்படி இருக்காது. ஒன்னும் அதை விட ஆச்சரியம் சொல்றாங்க, எல்லாம் சயின்டிபிக்கான விஷயம். அப்படி சொன்னாதான் இன்னைக்கு புரியும். அந்த விஷம்ங்கிறது அமிர்தம்.